வெல்கம் டு கலாஸ் கறி வேல்ட். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் இந்த தக்காளி வச்சு நல்ல சூப்பரான ஒரு கறி தான் பண்ண போகிறேன். நான் பெரிய தக்காளியான 4 எடுத்துருக்கிறேன். இங்கே கொஞ்சம் சின்னதுன்னா 5 வரைக்கும் எடுக்கலாம். ஓகே, இது ஈஸியாக பண்ணவும் செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக நான் 3 பச்சை மிளகாவும் எடுத்துருக்கிறேன். இதை நாம் கட் பண்ணணும், தக்காளியெலாம் கட் பண்ணி வைக்கணும். பச்சை மிளகாவும் அதே மாதிரி கட் பண்ணிடலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதுக்காக ஒரு சட்டி நான் சூடு பண்ண வச்சுருக்கிறேன். இல்லை 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் வச்சு பண்ணி பாருங்களேன், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சில ரெசிபீஸ் எல்லாமே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்குறேன். கடுகு வெடிக்கட்டும். ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துடலாம். இதில் நாம் அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். பெரிய சின்ன வெங்காயமாக இருந்தால் நீங்கள் அதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை ரொம்ப பொடியான வெங்காயமாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். 3 பச்சை மிளகா. இப்போ நான் போடக்கூடிய காரம் எல்லாம் நார்மலாக தான் இருக்கும் உங்களுக்கு. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துருக்குறேன். அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்க்குறேன். அது 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் போதும். அந்த பொடி எல்லாமே நல்லா சூடாகட்டும். இதோட பச்சை வாசம் போகணும். ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்குறேன். சால்ட்டு பார்த்துட்டு வேணா போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளியும் சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிளறிட்டேன். சால்ட்டு தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்படி பண்ணும்போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி இருக்கட்டும். இடையில திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்காததுனால. நான் ஃப்ளேம் ரொம்ப கம்மி பண்ணி தான் வச்சுருக்கிறேன். லோ ஃப்ளேமில் தான் நான் இது வச்சுருக்கிறேன். ஏன்னா அந்த சட்டி சூடானா ரொம்ப நல்லா சூடாகிடும். நீங்கள் உங்கள் ஸ்டவ்வுக்கு சூடாக பார்த்து நீங்கள் ஃப்ளேம் மீடியத்துக்கும் லோக்கும் இடையில வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். நம்ம தண்ணியே சேர்க்கலை, ஆனால் அந்த தக்காளி வெங்காயத்துலேயும் தண்ணி விட்டு வந்திருக்கு. தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கூட வச்சிருக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கி தக்காளியோட இந்த மிளகாத்தூள்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கு. இப்படி வச்சு நம்ம பண்ணும்போது தனியாக ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இனி நாம் இதில் ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் பச்சை மிளகாய் இப்படி போடும்போது தனியாக ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன். அதையும் போட்டு கிளறி விட்டுடலாம். இதில் நாம் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன்.
கடைசியில் இந்த தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது தனியாக ஒரு வாசமும் டேஸ்ட்டுமாக இருக்கும். ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், அருமையான தக்காளி ரோஸ்ட்டு சூப்பராக கிடச்சிருக்கு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்த ஒரு நல்ல ரெசிபியுமா திரும்பவும் சந்திக்கலாம். தேங்க்யூ.